Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udhu billahi min sururi anfusina wa sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Amma ba'd. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆங்காங்கே வீடுகளிலிருந்து கேட்கக்கூடிய சகோதரிகளே, ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்வதை அவசியமாக கருதுகிறேன். என்னவென்றால், நீங்கள் எந்த பார்ட்டியை சேர்ந்தவர்கள் என்று கேட்கிறார்கள். நீங்கள் தௌஹீத் பார்ட்டியா, அல்லது ஜமாத்தே இஸ்லாமியா, அல்லது தப்லீக் ஜமாத்தா, அல்லது ஜமாத்துல் முஸ்லிமீனா, அல்லது இஹ்வானுல் முஸ்லிமீனா, அல்லது வேறு வேறு பெயர்களில் எல்லாம் இருக்கிறார்கள். இதிலே சிடிஜேயா, எத்தனை அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது. இதில் நீங்கள் எதை சார்ந்தவர்கள் என்று எங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் ஒன்றை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்பதால் தான் இதை சொல்லுகிறேன். இந்த சமுதாயத்திலே நிறைய ஜமாத்துகளாக முஸ்லிம்கள் பிரிந்து காணப்படுகிறார்கள். நீங்கள் எந்தெந்த ஜமாத்துடைய பெயரெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறீர்களோ அந்த எந்த ஜமாத்தை சேர்ந்தவர்களாகவும் நாங்கள் இல்லை, குறிப்பா நான் இல்லை. சிலர் நினைக்கிறார்கள், இந்த அன்சார் மௌலவி என்று ஒருத்தர் வாரார், தௌஹீத் ஜமாத் என்று. அல்லாஹ் மீது ஆணையாக நான் தௌஹீத் ஜமாத் அல்ல, தப்லீக் ஜமாத்தும் இல்லை, ஒரு ஜமாத்தும் இல்லை. நான் ஒரு முஸ்லிம், உங்களை போன்ற ஒரு முஸ்லிம். அல்லாஹ் நமக்கு வேர் வைத்தான், ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன். அல்லாஹ் தான் உங்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்தார். அதனால் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. அல்லாஹ் சொன்னான், தான் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து அவனும் நல்லதை செய்து தான் ஒரு முஸ்லிம் என்று கூறுகிறானே, அவனை விட சிறந்த வார்த்தை கூறுபவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். என்ன சொன்னான்? அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறான், அவனும் நல்லதை செய்கிறான், தான் ஒரு முஸ்லிம் என்று கூறுகிறான். இவனை விட நல்ல வார்த்தை கூறுபவன் யார்? அதனால் அல்லாஹ்வினுடைய இந்த வார்த்தைக்கு உட்பட்டவனாக மௌத்து வரை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாகத்தான் இந்த பிரச்சார பணியை செய்கிறோம். அதனால் எந்த அமைப்பும் இதற்கு சம்பந்தப்படாது. ஒவ்வொரு அமைப்புக்கும் சில வழிமுறை வைத்திருக்கிறார்கள், சில சூரா வைத்திருக்கிறார்கள், சில உசூல் வைத்திருக்கிறார்கள். உசூல், தப்லீக் ஜமாத்துக்கு என்ற உசூல் இருக்கிறது, ஜமாத் இஸ்லாமிக் என்ற உசூல் இருக்கிறது. இந்த மாதிரியாக ஆங்காங்கே இயக்கங்கள் இருக்கிறது. இந்த எந்த இயக்கங்களிலும் நாம் சம்பந்தப்படுவதில்லை. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ்வின் கயிற்றை எல்லோருமாக பற்றி பிடியுங்கள். அல்லாஹ்வின் கயிறு என்றால் என்ன என்று கேட்டால் எல்லாரும் சொல்வார்கள், அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹி, குர்ஆன், ஹதீஸ் என்று சொல்வார்கள். அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பற்றி பிடிக்குமாறு அல்லாஹ் சொன்னான். அந்த அடிப்படையிலே அல் குர்ஆன் அல் ஹதீஸை பற்றி பிடிக்கிறோம். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரியாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதனால் குரூப்பாக நாங்கள் பிரிபவர்கள் அல்ல. இதைத்தான் ஆரம்பத்தில் கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக நான் இன்னைக்கு தரப்பட்ட தலைப்பிற்கு வருகிறேன். என்ன தலைப்பு? முஸ்லிம்களும் திருமணங்களும் மீறப்படும் அல்லாஹ்வின் சட்டங்களும். இதுதான் இன்றைய தலைப்பு. எனக்கு முந்தைய ஒருவர் பேசினார். என்ன பேசினார்? வளரும் சமுதாயத்தை நெறிப்படுத்துவது அவசியம் என்று பேசினார். தேவையா இல்லையா? நான் இப்ப என்ன பேச போறேன்?
எங்களுடைய திருமணங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமா அமைய வேண்டும். எனக்கு பின்னர் ஒருத்தர் பேச போறார். இந்த தலைப்பெல்லாம் பார்த்தால் போலீஸுக்கு சென்று இந்த தலைப்புகளை பேசுறவர்களை தடுக்க வேண்டுமா? அப்படியான தலைப்புகளா? ஏன் தெரியுமா கேட்கிறேன்? எங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்தாமல் இருப்பதற்காக ஒரு சாரார் போலீஸுக்கு ஓடுகிறார்கள். நாங்கள் பேசுவது என்ன? பெண்களை உங்களுக்காக பேசுகிறோம். நாங்கள் பேசுவது என்ன? வாலிபர்களே உங்களுக்காக பேசுகிறோம். தாய்மார்களே, தகப்பன்மார்களே, மறுமையின் உங்களுடைய வெற்றிக்காக பேசுகிறோம். இதை பேசக்கூடிய எங்களை இவர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லி பொய்யான பிரச்சாரம் செய்து எங்களுடைய நிகழ்ச்சியை தடுப்பதற்கும் சிலர் முயற்சி செய்கிறார்கள். எங்களுடைய பேச்சுகள் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. உலகத்திலே ஆங்காங்கே எத்தனையோ இடங்களில் இருந்து அதை லைவாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரம் இந்தியாவில் இருந்து சிலர் கேட்பார்கள். இந்த நேரம் அமெரிக்காவில் உள்ள தமிழ் பேசக்கூடிய சிலர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். லைவிலே உலகத்திலே மூலமுடுக்குகள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய இருக்கிறார்கள். இங்கேயும் கூட உளவுத்துறை கூட வந்திருப்பார்கள். உளவுத்துறை யார் என்று யாருக்கும் தெரிய மாட்டாது. அப்படி இருக்க நாங்கள் பேசுகின்ற இந்த நிகழ்ச்சிகளை ஏதோ தீவிரவாத சிந்தனை கொண்டவர்கள் பேசுகிற மாதிரி பொய்யான செய்திகளை எல்லாம் போலீசுக்கு சொல்லி அல்லது ஆங்காங்கே அறிவித்து இது போன்ற நிகழ்ச்சிகளை நிறுத்த வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை செய்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டட்டும். நாங்கள் அவர்களை பதுவா செய்ய மாட்டோம். அவர்கள் எங்களுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக அதை சொல்லிக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரரை கேளுங்கள், என்ன பேச போறோம் என்று கேளுங்கள். இதுக்கு முந்தைய ஒருத்தர் பேசினார், அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நமது பிள்ளைகளை வளர்க்கணும் என்று பேசினார். நான் இப்ப பேச போறது என்ன? நமது திருமண நடைமுறை. நம்முடைய திருமண நடைமுறை ஒன்று எங்களை சொர்க்கத்துக்கு கூட்டி போகும், அல்லது நிச்சயம் நரகத்துக்கு போக வேண்டியது. எங்களுடைய திருமணங்களில் அல்லாஹ்வுடைய சட்டங்களை நாங்கள் பேணினால் சொர்க்கலோகம், அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறினால் நரகலோகம். இப்ப பாப்போமா என்ன நடக்குதுன்னு? ஒரு பாத்திமாக்கு கல்யாணம் முடிக்க போகிறார்கள். அந்த பாத்திமாக்கு ஒரு அப்துல்லாவும் அப்துல் ரஹ்மானும் என்ற சகோதரர்கள், ரெண்டு சகோதரர்கள். நமது ஊரை பற்றி பேசுகிறேன். எந்த ஊரு, உங்களோட ஊரு, நம்முடைய நடைமுறை, கிழக்கு மாகாண நடைமுறை. உம்மாவும் பாப்பாவும் என்ன நடக்கும்? அந்த வீட்டில் ஒரு 3 ஏக்கர் காணி இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் மகளுக்கு பாத்திமாவுக்கு கல்யாணம் செய்யணும். ஒரு மாப்பிள்ளையை பார்ப்பார்கள். மாப்பிள்ளையை தேடி போய் மாப்பிள்ளை கிட்ட போய் பேசுகிறார்கள். மாப்பிள்ளையோட உம்மா பாப்பாவும் என்ன கேட்பார்கள்? உங்களோட பிள்ளைக்கு என்ன கொடுப்பேன்? யாரு கேட்காரு? கேட்கிறாருங்க. மாப்பிள்ளையோட உம்மாவும் பாப்பாவும் என்ன கொடுப்பேன் கேட்காங்களா இல்லையா? அப்ப போன உம்மா பாப்பா என்ன செய்வார்கள்? எங்களுக்கு ஒரு 3 ஏக்கர் காணி இருக்கு, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அதை நாங்க யாருக்கு கொடுக்குறேன்? அந்த ஒரு பிள்ளைக்கு தான் கொடுப்போம். அப்படியா? சரியா? வேற எதுவும் உங்களுக்கு இல்லையாண்டு அவங்க கேட்டுக்குவாங்க. யாரு? மாப்பிள்ளை தரும். இல்ல தேவைண்டா ஒரு வளவு துண்டு, அதுக்குள்ள உங்களோட மகனுக்கு நாங்க ஒரு அப்சையார் ஊடு கட்டி வச்சிருக்கோம், தேவைண்டா நீங்க வந்து பாருங்க, அதையும் சொல்லிடுவாங்க. 3 ஏக்கர் காணிதானா, ஒரு வளவு துண்டுல ஒரு அப்சையார் ஊடாம், இல்லாட்டி அந்த ஊருக்கு அப்சையாருக்கும் பிளேன் பண்ணிருக்கோம், கீழ் துண்டு முடிஞ்சிருக்கு, மேல் துண்டை நாங்க கட்டி முடிக்கிறதுக்கு இருக்கோம். ஒரு மகன் வெளிநாட்டுக்கு அனுப்ப போறோம், அவர் போய் இந்த ஊட முடிச்சு தருவார், அதை நாங்க அல்லறிய அதை உங்களுக்கு சத்தியம் பண்றோம், தேவையா எழுதியும் தாரோம். யார் சொல்ல? பொம்பளை தரப்பு. அன்புக்குரிய தாய்மார்களே,
பொம்பளை பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய தாய்க்குலமே, ஊரை வழி நடத்துகின்ற உலமாக்களே, தலைவர்களே, இந்த நடைமுறை, இந்த பேச்சுவார்த்தை இது அல்லாஹ்வுக்கு பொருத்தமா இல்ல நரகலோகத்துக்கு போற வழியா? இந்த பேச்சுவார்த்தையே டோட்டலாக பச்சை ஹராம், கலப்பில்லாத 24 கரட் ஹராம். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒருவர் கல்யாணம் கட்டு வந்தால் நபிகளாரிடத்தில் ஒரு பொம்பளை வாரா, அவருக்கு ரசூலுல்லாஹ் முடிக்கிற ஐடியா, நபிகளாருக்கு ஐடியாவே இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர்கிட்ட இருந்த ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ் நான் முடிக்கிறேன். அப்படியா? நபிகளார் மாப்பிள்ளையிடம் கேட்கார், யாரும் கேட்கார், மாப்பிள்ளையிடம் கேட்கார், உனக்கிட்ட மகர் கொடுக்க என்ன இருக்கி? இதுதான் இஸ்லாத்தில் உள்ள ஒரே ஒரு கேள்வி. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கல்யாணம் முடிச்சிட்டார், ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கல்யாணம் முடிச்ச செய்தி சொல்லப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன கேட்டா தெரியுமா? நீ என்ன மகர் கொடுத்தாய்? மகர் என்ன கொடுத்தாய்? இதான் ரசூலுல்லாஹ் கேட்டது. இதே நேரம் நம்முடைய ஒரு சகோதரர் கல்யாணம் முடிச்சாருன்னு வச்சுக்குவோம், நமக்கு தெரியாது, தெரிஞ்சவர்கிட்ட வாரார் குடும்பத்தாக்கள்கிட்ட, என்னை கல்யாணம் முடிச்சா என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? எவ்வளவு சீதனம் தந்தாங்க? கொடுத்ததை கேட்க மாட்டாங்க. எவ்வளவு மகர் கொடுத்தேங்கிறது நம்ம சமுதாயத்தில் ஒரு கேள்வியே கிடையாது. கேள்வி என்ன? எவ்வளவு உனக்கு தந்தாங்க? ஊடு சின்ன ஊடா பெரிய ஊடா? எத்தனை லட்சம் தந்தாங்க? எத்தனை ஏக்கர் காணி தந்தாங்க? அவர் அரச ஜொப்பில உள்ளவரா இருந்தா என்ன காரும் கிடைச்சுதா? ஒரு பெரிய வீட்டில் முடிச்சேன்டால் அப்ப கொழும்புல இருக்கிற கடையும் உங்களுக்கு தானா? இப்படி அடிக்கி போவார்கள். இதானுங்க நம்ம ஊர்ல நடக்கிற குதிரத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உம்மத்தன் நாம. ஆனால் நான் புள்ள பிறந்தோட அரபுல பேர் வைக்கிறதுக்கு ஓடித்தினோம். நான் ஹஸ்ரத் மாட்ட ஓடி எனக்கு பேர் கேட்பாங்க. 4 பேரை கொடுத்தா புற கொஞ்சம் நாளையில கேட்போம், என்ன பேர் வச்சுட்டா லனா ஹினா ஹுனா என்று ஏதோ ஒரு 3 எழுத்துல சொல்லுவாங்க. எங்க நான் சாபாக்களை பேரை தந்தேனே அது வைக்கலையா? சாபி பேரை தந்தனே இல்ல அது நோனாக்கு பிடிக்கல அப்படி. அப்ப என்ன பண்ண கிடைக்கின்ற பாரு 3 எழுத்துல பேர் தேவை வேண்டிதான் வருவார்கள். ஏயில தரணுமெண்ட்டுக்கு பியில தரணுமெண்ட்டுக்கு எழுத்தையும் போட்டுக்கு வருவார்கள். சாபி பெயரை கொடுத்தா அது பெஷன் இல்லையா? இப்படி ஏதோ அரபுல ஏன் பெயர் அடிச்சிடும்? முஸ்லீம் என்ற தலைவர். அப்ப முஸ்லீம் முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு முகமது நபியில உம்மத் என்று சொல்லிக்கொண்டு நாம நடத்துற கல்யாணத்துல எக்ரிமெண்ட் ஆரம்பமே பச்சை போல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்யாணம், அவர்கள் காட்டி தந்த கல்யாண முறை, நாம செய்யற கல்யாண முறை பாருங்கள். என்ன சொன்னாங்க? 3 ஏக்கர் காணி இருக்கு, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அப்ப அதை பொம்பளை பிள்ளைக்கு தானே கொடுக்கணும். அப்படித்தான் இப்ப கணக்க பொம்பளை பிள்ளைகள் நீங்க வச்சுக்கிறீங்க. 3 ஏக்கரும் 2 ஏக்கரும் ஆருக்குரியது? ஆருக்கு உரியது? அல்லாஹ் என்ன சொல்றான்? யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹல்லில் உன்ஸைன். அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் உங்கள் பிள்ளைகள் விடயத்தில் நீதமாக நடக்குமாறு. ஆரல்லாஹ் சொத்தை தந்த அல்லாஹ், சொத்தை அவன் தான் தந்தான். ஆனால் தான் குர்ஆனில் அதிகமான வசனங்களில் மிம்மா ரஸக்னாக்கும், நாங்கள் உங்களுக்கு தந்தது, நாங்கள் உங்களுக்கு தந்தது என்று சொல்லுகிறார். தர்மம் செய்ய சொல்லும் போது, ஜகாத்தை கொடுக்க சொல்லும் போது நாங்கள் உங்களுக்கு தந்ததிலிருந்து செலவழிங்கள் என்றார். அப்ப அந்த அல்லாஹ் என்ன சொன்னார்? கட்டளை இடுகிறானா, லிஸ்ஸகரி மிஸ்லு ஹல்லில் உன்ஸைன், 2 பெண் பிள்ளைகளுக்கு கொடுப்பதை போன்ற பங்கு ஆம்பளை பிள்ளைக்கு சொந்தம். நீங்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 3 ஏக்கரை தந்துட்டாங்களா?
வீட்டுல 2 ஆம்பளை பிள்ளைகளா, ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளைக்கும் 6 ஏக்கர் கொடுக்கணும் பாப்பாம. இல்ல இருக்கிற 3 ஏக்கர் தானா, 3 ஏக்கரை 5ஆ பிரிக்கணும். சும்மா ஷோர்ட் கணக்கு சொல்ல, கணக்க விளக்கம் எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் இப்ப விளங்கப்படுத்தி இருக்கிறதுக்குரிய நேரம் அல்ல, சுருக்கமா சொல்றது. 2 பொம்பளையில பங்குதான் ஒரு ஆம்பளைக்கு. அப்ப அந்த பொம்பளை பிள்ளைக்கு 2 சகோதரன் இருக்காங்க. அப்ப ஒரு சகோதரன் 2 பொம்பளைக்கு சமன். அப்ப 2 சகோதரன் 4 பொம்பளைக்கு சமன். இருக்கிறதாக 3 ஏக்கர். அந்த 3 ஏக்கர் 5ஆ பிரிச்சா அதுல ஒரு பங்குதான் அந்த சகோதரி பாத்திமாக்கு வரும். ஆனா உம்மா என்ன சொல்றா, அதுவும் சொத்தை மொத்தமாக பிரிப்பது என்பது சொத்துக்குரியவர் மௌத்தானத்துக்கு பிறகுதான். ஆனா இங்க என்ன நடக்குது, உம்மாமார் என்ன செய்யறாங்க, தாய்மார் தகப்பன்மார் 3 ஏக்கர் காணிதான் இருக்கி, ஒரே ஒரு பிள்ளைதான், அதுக்குத்தானே நாம கொடுக்கணும். அப்ப மற்ற 2 பிள்ளைகள் இங்கிருந்து வந்த வானத்திலிருந்து இருந்த ஊரானுக்கு பிறந்ததா, அது உங்களுக்கு பிறக்கலையா? அல்லாஹ்வுடைய சட்டம் அங்க மீறப்படுது அல்லவா? அல்லாஹ் சொல்றான், 5ஆ புரிஞ்சு 2 பங்கு ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு, அடுத்த 2 பங்கு ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு, ஒரு பங்கு தான் ஒரு பொம்பளைக்கு வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். நாம என்ன செய்யறோம், அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமாக சொத்தை எல்லாம் கொண்டு போய் யாருக்கு கொடுக்கும், பொம்பளோட பேர்ல எடுத்து கொடுக்கும். அனுபவிக்கிற வாரம் மச்சான் அதை கேட்டெடுப்பாங்க. தற்செயலாக அவளுக்கு பஜார்ல ஒரு கடரும் ஒன்று இருந்துட்டு வைப்போம், ஒரு கடரும். சில உம்மாமான் இருக்கிற ஊடையும் பலவையும் பூமியையும் பொம்பளை பிள்ளையை கொடுத்தா நாம பெத்த பிள்ளைதானே, அதுகளுக்கும் ஏதாவது கிடைக்கணும் தானே என்று அந்த கடரும் 10க்கு 10 கடருமே ஆம்பளை பிள்ளைகளுக்கு நினைச்சுக்கிறிப்பான். ஆரோ கட்டி விட்டான், காதுல ஊதி விட்டான், இந்த கடலும் கொண்டு கிடக்காமே என்று அந்த மாப்பிள்ளையினுடைய உமா அப்பாக்கு சொன்னால், இதே போவாங்க திருப்பி என்னத்துக்கு பொண்ணை பார்க்க போறாங்களாம் ஒரு போக்கு போய் அப்படியே கலைச்சிட்டு போக கடைசியா அந்த கடலும் கொண்டு கிடக்கலாம். அதையும் நந்தா தானே நல்லா இருக்கும். எங்கட பிள்ளை எப்படி எல்லாம் படிச்ச பிள்ளை, தங்க பவுனும் பொண்ணும் பார்த்தாச்சு, அடையாளம் என்ற ஒரு சைத்தானையும் போட்டாச்சு. அந்த பிள்ளையோட மனசிலேயும் பாட்டத்திலிருந்து வார மாப்பிள்ள மச்சான் எப்படி இருப்பான்னு கனவு கண்டுக்கிருச்சு. இப்ப என்ன செய்யற, இல்ல அது நாங்க ஆம்பளை பிள்ளைக்கு வச்சிருக்கோம், யோசிங்கோடு பேத்திருவாங்க. என்ன யோசிங்கோ என்னோடு பேத்திருவாங்க. மறுவா கொஞ்ச நாளையால சட்டம் இல்லை. எப்ப நாம கல்யாணத்தை வைக்கிறேன்னா கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். இல்ல வேற வேற இடத்தையெல்லாம் கொஞ்சம் பெரிய அளவுல கடவும் டெண்டோட எல்லாம் சீதனமா மாப்பிள்ளை வாராப்புல இருக்கி, அதான் யோசிச்சு கிடைக்கும். இப்ப என்ன நடக்கும், என்ன நடக்குது நம்ம சமுதாயத்தில்? வேற வழி இல்லை. இந்த ஆம்பளை பிள்ளைகளும் சொல்வார்கள், உம்மா நீங்க கொடுங்கம்மா, வேற என்ன செய்யறது, எப்படியாவது அவளை வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகட்டும் என்று அந்த ஆம்பளை பிள்ளைகளுக்கு என்று வச்ச சொத்தையும் தட்டி பறிக்கின்ற கேடு கட்ட கொள்ளக்கார கூட்டமாக அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பிய இந்த முஸ்லிம் உம்மத் இருக்கிறதே. அதனால் இன்று கட்டப்படுகின்ற ஒவ்வொரு வீட்டுக்காகவும் உழைக்கின்ற வாலிபர்கள் வெளிநாடுகளிலே 30 வயசாயும் கல்யாணம் முடிக்காமல் அவருடைய தலைமுடிகளும் காஞ்சி உளுந்து கொண்டிருக்கிறது, அலைந்து திரிகிறார்களே. இந்த கொடுமையை நாங்கள் பேசினால் அவர்கள் குழப்பக்காரர்களா? இது குழப்பமா? என் அன்புக்குரிய வாலிபர்களே, உங்களுக்காக பேசுகிறோம். தாய்க்குலமே நீ சொர்க்கம் போக வேண்டும், அதற்காக பேசுகிறோம். உன் சகோதரனுக்கு சேர வேண்டிய சொத்து, சமுதாயத்தினுடைய சொத்து அபகரிக்கின்ற இந்த கொடுமையினால் உன் சகோதரனின் சொத்து உனக்கு வந்து விடுகிறது. 3 ஏக்கர் காணி, அதற்கப்பால் கடனும். உன் மச்சானோடு நீ சந்தோஷமாக வாழுகிறாய். ஆனால் உன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் அவன் எங்கேயோ ஒரு வீட்டில் அவனும் ஒரு நாளைக்கு கல்யாணம் முடிச்சு வாழ்வான்.
வந்த மச்சான் இருக்கிறாரே, அவர் அந்த கடை ரூமிலே தன் பெயரை போட்டு அவரை பேர் ஏதோ ஒரு எக்ஸ் ஆரஞ்சுமா பேரை சொன்னால் மர இந்த பேர் எழுத்து வந்துருவாங்க. அந்த எக்ஸை போட்டு போர்டும் போட்டுட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஊரினுடைய உப்புகளான மௌலைமார்களே, நானும் நீங்களும் படித்தது ஒன்றுதானே, அதைத்தான் சொல்கிறோம். நான் படித்த சம்மாந்துறை மதிசாவில் படித்தது ஒன்றுதான், இந்த ஒரு காஷ்மீர் உலூமிலே படித்து தந்தது ஒன்றுதான், ஹாமியா கல்முனையில் படித்து தந்தது ஒன்றுதான், காத்தாங்குடி பலாகிலே படித்து தந்தது ஒன்றுதான், அட்டாளச்சேனை சர்க்கையாவில் படித்து தந்தது ஒன்றுதான். நீங்கள் எல்லோரும் படிக்கிறீர்கள் தானே? ஆம்பளை பிள்ளைக்குத்தான் 2 பங்கு சேரும், பொம்பளை பிள்ளைக்கு 1 பங்கு தான் சேரும் என்றுதானே நாம் எல்லோரும் படித்தோம். அதை சொல்வதற்கு பள்ளியில் இடம் கேட்டால் பள்ளி வாசலில் இடம் தருகிறார்கள் இல்லை என்பதால் தான் வெளியில வந்து மேடை போட்டு கத்துகிறோம். பள்ளிவாசலில் இடங்களை தந்தால் இப்படி மேடை போட வேண்டிய தேவை கிடையாது. பள்ளிவாயல் மிம்பர்கள் எல்லாம் இருப்பவர்களில் பெரும்பான்மையினர் சிலரை தவிர அவர்களுடைய மச்சினமாருக்குரிய சொத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமாக அபகரிக்கப்பட்ட சொத்திலே வாழ்கிறார்கள். இது மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? சுபஹானல்லாஹ். நான் சொன்னேனே, ஃபாத்திமாவும் 2 அப்துல்லாவும் அப்துல் ரஹ்மானும் என்ற ஒரு வீட்டிலே தற்செயலாக அந்த பிள்ளைகள் பருவ வயதை அடைவதற்கு முந்தி சொத்துக்குரிய பாப்பா மௌத்தாயிட்டாருன்னு வச்சுக்கோ. பாப்பா மௌத்தான பிள்ளைகளுக்கு யாருன்னு சொல்ற? அநாத பிள்ளைகள். பாப்பா மௌத்தானால் அநாத பிள்ளைகள். இப்ப அந்த சொத்துகள் யாருக்கு சேரும்? 2 ஆம்பளை பிள்ளையும் 1 பொம்பளை பிள்ளையும். அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன சட்டம். அல்லாஹ் அல் குர்ஆனில் சூரத்து நிசாவில் 11ஆம் வசனத்தில் தெளிவாக சொன்ன சட்டம். ஷாபி, ஹனவி, ஹம்பலி, மாலிகி, ஸைதி, லாஹிரி, ஷியஇ, உலகத்தில் உள்ள அனைத்து இமாம்களுக்கும் இடையிலே கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு சட்டம், எல்லோரும் ஒருமித்த சட்டம், எந்த அறிஞரும் கருத்து வேறுபாடாத சட்டம் தான் அந்த 3 ஏக்கர் காணி. அது 5 1 பங்கு தான் அந்த பொம்பளை பிள்ளைக்கு சேரணும்ங்கிறது அந்த சட்டத்திலே. இப்ப பாப்பா மௌத்தாயிட்டார் அல்லவா, அந்த பிள்ளை ஒன்று 4 வயசு வச்சுக்கோ. ஒரு பொடியன் 4 வயசு, மூத்த பையன் 10 வயசு, பொம்பளை பிள்ளை ஒரு 11-12 வயசு வச்சுக்கோ. இப்படி இருக்காங்களா? இது அநாத பிள்ளைகள். அந்த 3 ஏக்கர் காணியிலும் அல்லாஹ்வுடைய சட்டம் கை வைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய சட்டப்படி 5 பிரிச்சு அவனத்தை இன்னொரு விஷயம் இருக்காத சொல்லிக் கொள்ளணும். இல்லாட்டி பிள்ளையா வழங்கிடுவாங்க. மௌத்தானவர் இருக்கிறாரே, மௌத்தானவருக்கு ஒரு பாப்பா இருந்தாருன்னு வச்சுக்கோ. அப்ப 3 ஏக்கர் காணியா, ஆழம் தான் சொத்தா, வேற சொத்து இல்லையா, வாடகை வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கொண்டால் 3 ஏக்கர் காணிதான் சொத்து வந்து வச்சுக்குவோம். அல்லாஹ் சொன்னான், ஒலி அபவைஹி லிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா ஸுதுஸ். பாப்பா இருக்கார் 70 வயசு வச்சுக்குவோம். மௌத்தான பாப்பாக்கு 50 வயசு, அவர பாப்பாக்கு 85 வயசு வச்சுக்குவோம். 85 1க்கு 2 கூட பெட்டில போறான்னு வச்சுக்கோ. உங்களை படைத்த அல்லாஹ் சொல்ற சட்டம், எந்த ரப்பை நீங்கள் வணங்குகிறீர்களோ, எவனுக்காக தொழுகிறீர்களோ, எந்த அல்லாஹ் தொழுங்கள், நோம்பு பிடியுங்கள், ஸகாத் கொடுங்கள் என்று சொன்னானோ அந்த அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே சொன்ன சட்டம், அந்த 85 வயதில் இருக்கக்கூடிய அந்த கிழவன் என்று சொல்வேலே அவனுக்கு 6 ஒரு பங்கு அதில் போகும். 6 ஒரு பங்கு. 3 ஏக்கர்ல 6 பங்கு எவ்வளவு? அரை ஏக்கர் வைத்து கொடுக்கிறது சுன்னத் இல்லங்க, வாஜிப். உம்மாவும் இருக்கா 80 வயசுல மூத்தமா, அவக்கும் 6 ஒரு பங்கை கொடுக்கணும் என்கான் அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே. கொடுத்துட்டேனா போயிட்டு 6 ஒரு பங்கு அரை ஏக்கர். அப்ப உம்மாக்கும் பாப்பாக்கும் 1 ஏக்கர் வைத்து, மனைவி இருக்காவே 40 வயசோட
மௌத்தானவர மனைவி அவக்கு 8 ஒரு பங்கை கொடுக்கணும். 3 ஏக்கரை 8 ஒரு பங்கை அவக்கு எழுதணும். கொடுத்தால் எவ்வளவு மிஞ்ச போகுது? கிட்டத்தட்ட 1.25 ஏக்கருக்கு கொஞ்சம் குறைய மிஞ்சும். இந்த 1.25 ஏக்கரைத்தான் அந்த சின்ன பிள்ளைகளா இருக்கல்லவா, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு 5ஆ பிரிச்சு அமீர பேர்ல எழுதிடணுமா. நீங்க எழுத ரெடி இல்லையா? அல்லாஹ் உங்களுக்கு மிக பயங்கரமான எச்சரிக்கை அவருடைய திருமறை மூலமாக கூறுகிறார். விரும்பினால் எடுத்து நடங்கள், விரும்பினால் உங்களுடைய குர்ஆனை தூக்கி எறிஞ்சு விட்டு போங்கள். நீங்களாச்சு நரகலோகமாச்சு. உங்களுடைய சொத்து எந்த சொத்துக்காக அல்லாஹ்வின் சட்டங்களை தூக்கி எறிகிறீர்களோ, எந்த சொத்தில் தான் சந்தோஷமா வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் சட்டங்களை மக்களுக்கு சொல்லாமல் மறைத்துள்ளீர்களோ, அந்த சொத்துகள் மறுமை நாளையில் உங்களை காப்பாற்ற மாட்டாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வமன் யஸில்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து வயதஅத்த ஹுதூதஹு, அல்லாஹ் இட்ட இந்த கணக்கு வரம்பை, அவன் பங்கிட்ட இந்த பங்கீடுகளை யார் மீறுகிறாரோ யுத்ஹில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா, இதுக்கு மேல எச்சரிக்கை கிடையாது, அவனை நரகத்திலே நிரந்தரமாக போடுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது காபிர்களுக்கு வந்த வசனம் அல்ல, முஸ்லிம் உம்மத்திற்கு வந்த வசனம், முஸ்லிம்களை பார்த்து வந்த வசனம். 2.5 வீதம் ஜகாத்து கொடுக்காவிட்டால் நரகத்துக்கு போயிடுவோம் என்றதுக்காக வியாபாரத்தில் வருஷா வருஷம் கணக்கு பார்த்து கொடுப்பார். யாரு? மச்சிரமாருக்கு சேர வேண்டிய கடையை அபகரித்து அந்த கடையிலே தொழில் செய்து அதிலே வாழக்கூடிய மச்சானும் ஜகாத்து கொடுக்கார். 2.5 வீதம் இல்லையா? அல்லாஹ் மறுமையில் கேட்பானா? எதை கேட்பான்? ஜகாத்து கொடுத்தியான்னு கேட்பான். அப்ப மச்சினனுக்கு சேர வேண்டிய கடையை அபகரித்தேலே அதை கேட்க மாட்டானா? உன்னை வச்சுதானே உங்க உம்மா உனக்கு வாங்கி தந்தா, அதுக்கு கேள்வி கணக்கு இல்லையா? இந்த அநாத பிள்ளைகள் இவர்களுடைய சொத்தை யாராவது பிரிச்சு நமது சமுதாயத்திலே கிழமைக்கு ஒரு மரணம் அல்ல, நாளைக்கு ஒரு மரணம் ஒவ்வொரு பெரிய ஊரிலே நடந்து கொண்டிருக்கிறது. மௌத்தானால் என்ன கடமையாம்? குளிப்பாட்டி கபனுற கடமையாம். ஆமா, குளிப்பாட்டி கபனுறது மட்டும்தான கடமை. குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? முதலாவது கடன் இருந்தால் அவரை கடன் அடையுங்கள், அவருடைய சொத்திலே எவ்வளவு கொடுமை அவருக்கு இருக்கு பார்த்து முதல் கடனை அடையுங்கள், மீதி சொத்தை அல்லாஹ்வின் சட்டப்படி பிரியுங்கள். இந்த கிழக்கு மாகாணத்தில், ஏன் இந்த இலங்கையில் 20 லட்சத்துக்கு மேல் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். எங்கேயாவது ஒரு வீட்டிலே மரணம் விழுந்து விட்டது, அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லுகிறான், அதனால் சொத்தை நாங்கள் பிரிக்க போகிறோம் என்று அந்த வேளையில் பத்வா கேட்கிறார்களா? யாவது ஒன்று ரகசியமா இருக்கலாம். இதுல என்ன பிரச்சனை என்றால், இந்த தௌஹீத்காரர்கள் என்று தௌஹீத் ஜமாத் என்று இருக்காங்க, அவங்க குர்ஆனை பின்பற்றணும் ஹதீஸை பின்பற்றணும் சொல்லுவாங்க. சொல்லிக்கொண்டு மௌத்தான மையத்துக்கு தல்கின் ஓதக்கூடாது, தல்கின் ஓதினா நான் பெற மாட்டேன் என்று சண்டை பிடிப்பார். அதுக்காக கடைசியா தல்கின் ஓதினா குடும்பத்துக்கே பெற மாட்டார். இதிலே எல்லாம் படுதலா இருக்கிறார்கள். அவருக்கு ஒரு துவா ஓதினால் அவருக்கு சண்டை பிடிக்க போறான். அதே நேரம் குர்ஆனையும் ஹதீஸை நிலைநாட்ட வந்தவர்கள் என்று பள்ளியை கட்டுகிறார்கள். அந்த பள்ளியிலே அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன இந்த சொத்து பங்கீடு சட்டத்தை பேசுவதற்கு தடை விதிக்கிறார்கள். என்ன ஆச்சரியம்! அதை பேசணும், அதை தொடர்ந்து பேசினா மக்கள் விரண்டோடிவார்களா? அப்படியா? எங்க ஓடுவார்கள்? அல்லாஹ்வுடைய சட்டத்தை புறக்கணித்தால் நரகத்துக்கு போவார்கள். சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த அநாத பிள்ளைகளின் சொத்தை வரக்கூடிய மச்சான் அனுபவிக்கார். எப்படி தெரியுமா? 12 வயசு பொம்பளை பிள்ளை, அதுக்கு 15 ஆயிடுச்சு, கல்யாணம் முடிக்கணும், வேற சொத்து இல்லை. என்ன செய்வா உமா? ஒரு சொத்து இல்லாட்டி என்ன செய்வா? 3 ஏக்கர் காணியையும் அப்படியே வித்து அப்படியே பொடிச்சுக்கு ஊடு கட்டி கடைசியாக அதில மிஞ்சினால் அதில கொடுக்கக்கூடியதை மாப்பிள்ளைக்கு கொடுத்து கல்யாணத்தை முடிச்சிருவார்கள். இப்ப யார சொத்துல ஊடு கட்டுப்படுகிறது? யாருக்கு சேர வேண்டிய சொத்து? அந்த பங்கிட யார் பிரிச்சது?
வரக்கூடிய மச்சான், இருக்கக்கூடிய சொத்து, தகப்பன் மௌத்தான அனாதை பிள்ளைகளின் சொத்து. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, மாபெரிய 7 பாவங்கள் என்று படிச்சிருப்பீர். மாபெரிய 7 பாவங்கள். அதுல ஒன்று என்ன? அக்லு மாலில் யதீம். இஸ்லாத்தின் பார்வையில் மாபெரிய 7 பாவங்களில் உண்டு தகப்பன் மௌத்தான பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை சாப்பிடுதல். யார் சாப்பிடுறாங்க? நம்முடைய சமுதாயத்தில் யார் சாப்பிடுகிறார்கள்? மச்சாமார் அனுபவித்து ராசாமாய் இருக்கிறார்கள். அவர்கள் சாப்பிடுவது நரக நெருப்பைத்தான் என்று தெளிவாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தொடர்ந்து கூறுகிறார். இன்னல்லதீன யகுலூன அம்பாலல் யதாமா ஸுல்மன், அநியாயமாக அநாதைகளுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை சாப்பிடுகிறார்களே, இன்னமா யகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அவர்களுடைய வயிற்றுகளிலே அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருப்பது நரக நெருப்பைத்தான். வஸயஸ்லௌன ஸஈரா, அவர்கள் மறுமையிலும் நரகம்தான் போவார்கள். தொழுது தௌஹீத் பேசி நோன்பு பிடிச்சு ஹஜ் செய்து ஜகாத்து கொடுத்து நரகம் போவான். எத்தனை வீடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாங்க பேச வந்தால் போலீஸுக்கு போய் தடுக்கிறாரு. இது போலீஸ்ல போய் தடுக்கிற கேஸா? நன்றிக்குரிய சகோதரர்களே, ஏன் நாம் மேடை போடுகிறோம்? என்ன தேவை? ஓப்பனாக இந்த சட்டத்தை பேசுவதால் தௌஹீத் பள்ளிகளில் இடமில்லை. அவர்களுக்கு குத்துதான். அவர நிர்வாகத்தில் இருக்கிற பலர் சீதனம் வாங்கியதால் இவர் வந்து பேசினார் என்றால் அவர கௌரவம் பேசிடுமா? அந்த கௌரவத்தால் என்ன சொர்க்கம் வாங்க போறீங்களா? ஏசுறேன் நாம் என்று சொன்னார். இது ஏற்றாங்க. நான் இப்ப ஏசுறேனா? ஆருக்கு ஏசுறேன்? யோசிச்சு பாருங்கள் என்று சொல்றேன். இந்த கொடுமை நடக்குது, அக்கிரமம் நடக்குது. நாம படித்த நாம இது எல்லாரும் சேர்ந்து இந்த கருமத்தை செஞ்சுக்கிறோம். பலஸ்தீனில முஸ்லிம் பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள். பெத்தம் கொதிக்கிறதும் என்ன சொல்றார்கள்? பாருங்கள், முஸ்லிம்களின் இடங்களை இஸ்ரவேலர்கள் பிடிக்கிறார்கள், ஆக்கிரமிக்கிறார்கள், அவர்களின் சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கிறார்கள். அது உனக்கு விளங்குதான் அநியாயம் என்று. அடே, நீ இஸ்ரேல்காரன் ஆக்கிரமாய், நீ அதை விட நீ இங்க ஆக்கிரமிச்சிருக்கேடா. அங்க பலஸ்தீனில வேறொரு மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த மக்களுடைய இடத்தை ஆக்கிரமிக்கிறார்கள் என்பது இங்கே பள்ளி தலைவர்கள், உலமாக்கள் அது பிழை என்று நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர்கள். சொந்த ஊரில் இன்னொருவருக்கு சேரக்கூடிய சொத்துக்களை எல்லாம் நீங்கள் அனுபவித்து மத்திரமார் குடியிருக்க வேண்டிய வீட்டில் போய் நீங்க உள்ளூட்டுக்கு குந்திக்கு ஊட கட்டின மாமனாரையும் மாமியாவையும் கொஞ்ச நாள் விரட்டி விட்டுருவாங்க. மாமனார் மாமியா ஒரு மூலையில ஒரு குடிசையை கட்டிக்கிருப்பாங்க. நான் உலாத்துறாங்க. எங்களோட ஊர்ல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிச்சை வாங்க வருவாங்க. பாருங்க நடக்கிற கருமத்தை. அங்க அவர்கள் சியோனிசவாதிகள் செய்வதை நமது சமுதாயத்தை செய்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய மூத்த மாமார் 80 வயசு 90 வயசு 70 வயசுல மூத்த மாமா வாராங்க. உமா, இந்த வயசுல இந்த வேகாவையில் நீங்க எங்க இருந்து வாரையிலுமா? என்ன செய்யற மகன்? ஓட்டமாவடியிலிருந்து வாரன், இல்லாட்டி மூலூர்ல இருந்து வாரன், இல்லாட்டி பொத்தியில இருந்து வாரன். ஏமா வாரையன்? உங்களுக்கு பொம்பளை பிள்ளைகள் இல்லையா? ஆம்பளை பிள்ளைகள் இல்லையா? இருந்தது மகன், எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். அப்ப நீங்க எங்க? எங்களை வெளியிறக்கி விட்டாங்க. அடப்பாவிகள். பெத்ததாயை தான் நல்லா இருக்கணும் என்பதற்காக நீ எங்காவது போய் பிச்சை எடுத்து பொழைச்சுக்கோ. மச்சானுக்கு கஷ்டமா இருக்கான், நீங்க இங்க இருக்கிறண்டு நமது மூத்தம்மா மாரை எல்லாம் ரோட்டு வழியை அலைய வைத்திருக்கக்கூடிய இந்த பெரும் கருமத்தை செய்கிறோமே. அவர்கள் இருந்த ஊடுகளும் களவுகளையும் இன்னொருவர் வந்து ஆக்கிரமிக்கிறாரே, இது யாருடைய வேலை? எத்தனை தகப்பன்மார் வசதிக்காரா இருந்தவர்கள் முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள். தாத்தா முடியல. சுப்ஹானல்லாஹ், என்ன கருமம்! ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் வயதான காலத்தில் பணிமுடை செய்து சுவர்க்கத்தின் பாக்கியத்தை பெற வேண்டிய ஆம்பளை பிள்ளைகள்
பொம்பளை பிள்ளைகள் அவர்களுக்கு அந்த பாக்கியம் அவர்களும் அநியாயம் செய்து விட்டார்கள். இருக்கிற சொத்தை எல்லாம் ஆம்பளைக்கு கொடுக்காமல் பொம்பளை பிள்ளைக்கே கொடுத்தார்கள். வந்தவர் இருக்கிறாரே மச்சான், அந்த மச்சான் என்ன செய்வார்? அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்தோடனே எப்படியாவது கரையை துப்புவார். கணக்க தேவையில்லை, நடக்கிற கொடுமை. அன்புக்குரிய மச்சான்மார்களே, எப்போது நீங்கள் கல்யாணம் முடித்து ஒரு பெண் வீட்டுக்கு போனீர்களோ நல்லா கேளுங்கள். நீங்க போன அன்று நீங்கள் இருக்கிற வீட்டினுடைய உள்ளூடு உங்களுக்கு வந்தது. அந்த வீட்டிலே இருந்த உங்களுடைய மாமனாரையும் மாமியாவையும் நீங்கள் பிரித்து வைத்து விட்டீர்கள். மாமியா குசினிக்குள்ளே, மாமனார் ஷாப்புக்குள்ள படுக்கிறார். அவங்களுக்கு ஆசை இல்லையா? இல்ல, அவங்களுக்கு 60 வயசாயிட்டு ஐயா பிரிச்சு படுக்கணும் அப்படியா? அந்த வயதான காலத்தில் அவனுக்கு அவருடைய அன்பு மனைவி பக்கத்தில் அவனுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்வதற்கு அவனோடு ஒரு ரூமில் படுக்க தேவை. அது மனித இயல்பு. ரசூலுல்லாஹ் தனது 9 கடைசி கல்யாணத்தை முடிக்கிற போது அவருக்கு வயசு 61. கடைசியாக அவர் கல்யாணம் முடிக்கும் போது வயசு 61. ஆயிஷா நாயர் ரலியல்லாஹு அன்ஹா முடிக்கும் போது அவருக்கு வயசு 54. 54 இருந்து 61 இடையில் 10 கல்யாணம் செய்தார்கள். என்னதற்காக? அவர்கள் சமுதாயத்துக்கு முன்மாதிரி. நாம் என்ன செய்யறோம்? உள்ளூட்டுக்கு போய் மருமகன் குந்திடுவார். மாமியா மாமனார் 2 ஆயிட்டாங்க. இவ்வளவு நாளும் அன்பா அவியலும் இறக்கமா லவ் பேர்ட்ஸ்மா இருந்திருப்பார்கள். எத்தனையோ ஃபேமிலியில் நீங்கள் பார்த்திருப்பேன். நானும் ஒரு நியூஸை பார்த்தேன். கிட்டத்தட்ட 100 வயசு அல்ல 90 வயதை அடைந்த ஒரு கணவனும் மனைவியும், கணவன் மனைவி மரணித்து விட்டால் என்ற செய்தி கிடைத்ததும் அங்கே வந்து அந்த கணவன் அதே இடத்தில் உடனே மரணிக்கிறான். தாங்க முடியல. அன்புக்கும் காதலுக்கும், கணவன் மனைவி கிடையில் உள்ள காதலுக்கும் வயசு எல்லை கிடையாது. ஏதோ 15 வயசுல தான் நவ்வு வரும். 2-3 பிள்ளையோட இருக்க காண்க அன்பா இருப்பார்கள். புறவு கீரியும் பாம்பு மாதிரி உள்ளுட்டுக்குள்ள சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறதா? கிடையாது. அன்பையும் ஆதரவையும் மிகவும் தேடி நிற்கக்கூடிய வயசு முதிர்ந்த பருவம். அன்னைக்கும் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் சொன்னார், அவருக்கு 82 வயசு. அவருடைய மனைவி மௌத்தா போய்த்தார் ஒரு 7-8 வருஷத்துக்கு முந்தி. என்ன சொல்லார் தெரியுமா? மௌலவி, ஒரு ஆம்பளை பொண்டாட்டி இல்லாம இருக்கலாம். மௌலவி, பொஞ்சாதிக்கு முந்தி புருஷன் மௌத்தானத்தால் இருக்கலாம். இப்ப எனக்கு உலகமே பெரிய காசுக்காரால், வசதி இருக்கு, வாகனம் இருக்கு, சொத்து இருக்கு, நிம்மதி இல்லை. பக்கத்தில் மன ஆறுதலா கரைத்துக் கொண்டிருப்பார்கள். அதுதான் அவர்களுக்கு தேவை. அன்பான 4 வார்த்தையில் கரைத்துக் கொண்டிருப்பார்கள். அது அவர்களுக்கு அது ஒரு சந்தோஷம். வேற தாம்பத்தியத்துக்கு அல்ல. அந்த அன்பான கதைகளுக்கு அவர்களை கதைத்திருக்க வைத்து அழகு பார்ப்பது பிள்ளைகளின் கடமை. கதைத்திருக்க வைத்து அந்த பாப்பாவையும் உம்மாவையும் தனி வீட்டில் வைத்து அவர்கள் சந்தோஷமாக கதைத்துக் கொண்டு இருப்பதை பார்த்து பிள்ளை மனம் குளிர வேண்டும். அதன் மூலமாக சொர்க்கத்தை பெற வேண்டிய பிள்ளைகள் நாம் தாங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக வீட்டுக்குள்ள மச்சான் வந்தோன்னா உடனே பிரிஞ்சிடுவார். 1-2 பிள்ளை கிடைச்சிட்டா என்ன செல்வார்? நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வேலைக்கும் இடம் போதாம இருக்கு, உம்மா பாப்பாவியல வேற எங்கேயாவது போயிருக்க சொல்லுவோம் என்று வேற எங்கேயாவது என்ற என்ன இல்ல. அந்த சாமான் சக்கட்டு நெல்லு முடையில மடுக்கிற ரூம் உண்டு, அங்கல ஓரத்துல கட்டி வச்சிருப்பாங்க. அந்த ரூமில் அவையில வச்சுக்கிட்டா 2 பேரும் தானே. சுபஹானல்லாஹ். மருகா இன்னும் கொஞ்ச நாள் போனால் கல்யாணம் முடிக்கணுமல்ல பொம்பளை பிள்ளைக்கு, நம்மட பிள்ளைக்கு ஊடு கட்டணுமல்ல. அப்ப அவடத்தை கிளியர் ஆக்கணும், அந்த ரூமை உடைக்கணும். முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடலாம் தானே, சேர்த்து விடலாம். இதான இங்க நடக்குது. நாம இஸ்ரேல்காரனா? என் அன்புக்குரிய கண்ணியத்துக்குரிய மௌலைமார்களே, உங்களை நாம் விழித்து பேசுவது எதற்காக? சமுதாய சீர்திருத்தம் என்பது என்ன? அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடந்து கொண்டிருக்கிற போது பார்த்துக் கொண்டிருப்பதா? நம்முடைய உள்ளத்தில் ஈமானை அல்லாஹ் தந்தார் அல்லவா? பாதையிலே நீ போகிற போது ஒரு முள்ளை கண்டால் உனக்கு குத்தவில்லை, பின்னால் வர வேண்டிய வருகின்றவனுக்கு குத்தக்கூடாது என்பதற்காக அந்த முள்ளை நீ எடுத்து போடவில்லை என்றால் உன்னுடைய ஈமான் இல்லை, குறைந்தபட்ச ஈமானும் இல்லை என்பது அடையாளம்.
அப்படி சொன்ன மார்க்கத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். கண் முன்னே எத்தனை வயது முதிர்ந்த மூதாட்டிமார் அலைகிறார்கள், பிச்சை எடுக்கிறார்கள். இந்த பிச்சை கலாச்சாரம் ஏன்? அவர்களுடைய வீடுகள் வந்தவர் அபகரித்து விட்டார். ஏன்? அவர்களும் அப்படித்தான் அபகரித்து வாழையடி வாழையாக அதையே கலாச்சாரமாக எடுத்துக்கொண்டதால் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரி, சொற்ப நேரத்தில் சற்று விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக குறிக்கப்பட்ட நேரத்துக்குள் நான் உணர்த்துவதற்காக பேசுகிறேன். நீங்கள் எங்களை தடுத்தாலும் எங்களை பற்றி நாங்கள் எடுத்துச் சொல்லி இந்த நிகழ்ச்சிகளை ஆங்காங்கே நடத்தி கொண்டே இருப்போம். நாங்கள் எந்த ஜமாத்தும் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி முஸ்லிமுடைய கடமை, அவன் சமுதாயத்தில் ஒரு பிழை நடந்தால் அதை சுட்டிக்காட்ட வேண்டும். கர்மம் நடந்தால் அதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ், ஒரு விபச்சாரம் செய்கிற பெண் முந்தி வந்த சமுதாயத்திலே அவளை தொழிலே விபச்சாரம். அவள் வருகிற போது ஒரு நாய் தாகத்தினால் நிற்பதை பார்த்து அதன் மீது கருணை கொண்டு அந்த நாய்க்கு இரக்கம் காட்டி அவள் தண்ணீர் எடுத்துக் கொடுத்தாள். அல்லாஹ்வுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து சொர்க்கம் அனுப்புகிறான். நாய்க்கு இரக்கம் காட்டியதால் வெறும் நாய், பெசர் நாயா இருந்தால் இலங்கை நாட்டு சட்டப்படியும் கொலை செய்து விடுவார்கள். இஸ்லாத்திலும் நாயை கொல்ல இயலாது. ஆனால் நாங்கள் நாயை வீட்டில் எடுக்க மாட்டோம். ஏன்? மலக்குமார் வரமாட்டார்கள். அப்படி கொண்ட நாய், வீட்டில் எடுத்து வளர்க்காத நாய் தாகத்தினால் கணத்தடியில் இருந்தால் தாகத்தில் நிற்கின்ற நாய்க்கு தண்ணீரை கொடுத்து அதை சாப்பாடை கொடுத்தால் அல்லாஹ் வேசை என்றாலும் மன்னித்து சொர்க்கம் அனுப்புவார். நீ வளர்க்க தேவையில்லை. நாய்க்கு இரக்கம் காட்டினதற்கே அல்லாஹ் அவளை மொத்தமாக மன்னித்து சொர்க்கம் அனுப்புகிறான் என்றால் இன்று எத்தனை தாய்மார்கள் தாங்கள் இருந்த வீடுகளை இழந்து பிச்சைக்காரிகளாக 70-80 வயசிலே நடு பட்டப்பகலிலே வேகா வெயிலிலே, சென்ற கிழமை ஒரு 2 மணி பட்டப்பகல் வெயில், ஒரு மூதாட்டி வந்து எனது வாகனத்தடியில் வந்து கையை நீட்டுகிறாள். மகனே என்று கையை நீட்டுகிறாள். அவளுடைய விலாசத்தை எடுத்து அவளை விசாரிக்கிறதுக்கு ஆள் அனுப்பி அதற்குரிய வேலையை பார்க்கிறதுக்கு ஏற்பாடு செய்து, ஒரு மூதாட்டி பகல் வேகா வெயிலிலே வெளியூரில் இருந்து வந்து இறக்காமம் என்று சொன்னாள். அலைகிறாளே, இதை பார்க்கிற போது உங்களுக்கு உங்களுடைய உள்ளம் இறங்கவில்லையா? என் அன்பிற்குரிய மௌலைமார்களே, நாங்கள் தான் எல்லாத்துக்கும் பொறுப்புதார்கள். ஏன்? ஒருவருக்கு சேர வேண்டிய சொத்தை இன்னொருவர் ஆள வருகிறார், அதற்கு சைன் வைப்பது நாங்கள் தானே, கல்யாணம் என்ற பெயரால். நாங்கள் பள்ளி வாயிலில் இது அநியாயம், கொடுக்க மாட்டோம், அதற்கு வரமாட்டோம் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் இந்த கர்மம் அரங்கேறுமா? பிழையாக சொத்து பிரிக்கப்படுகிறது, ஆண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது அபகரிக்கப்படுகிறது, பெண்களுக்கு அளவுக்கு மிஞ்சி கொடுபடுகிறது. இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றல்லவா நாங்கள் மௌலைமார் சொல்ல வேண்டும். அப்படித்தானே உங்களின் தலைவர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நீங்கள் சொல்வேயிலே ஒரு ஹதீஸ், நாங்கள் நபிமார்களின் வாரிசுகாரர்கள். ஆமா, அல் உலமா வரஸத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள். ஆமா, அப்ப என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? நபிகளாரிடம் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு தன் மகனை அழைத்து வருகிறார். நூமானை வந்து சொன்னார், எனது மனைவி என்னுடைய இந்த மகனுக்கு ஒரு சொத்தை கிஃப்டாக கொடுக்க சொன்னார். ஒரு வருஷமாக கேட்கிறார், உங்களைத்தான் சாக்கியாக ஆக்க சொன்னார். அப்படியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி குடு, நான் சாக்கியா இருக்கேன் என்று சொல்லவில்லை. பிழை நடக்க வாய்ப்பிற்கு தானே என்பதால்
உனக்கு வேறு பிள்ளைகளும் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அதில் அதிகமான ரிவாயத்துகளில் வேறு ஆண் பிள்ளைகள் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். இதே மாதிரி அந்த பிள்ளைகளுக்கும் கொடுப்பையா? இல்லை. அப்படியா? லா அஷ்ஹது அலா ஜௌர், இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சி சொல்ல மாட்டேன் என்று ஒரு பொருளை பிழையான முறையில் பெற்ற தாய் தந்தையர் அவர்கள் விரும்பினார்கள் என்றாலும் கூட ஒரு பிள்ளைக்கு கொடுக்க இயலாது. கொடுப்பது அநியாயம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதற்கு சாட்சி சொல்ல மறுத்தார்கள். அந்த அநியாயமாக அரங்கேறுகின்ற கல்யாணங்களுக்கு நாங்கள் சென்று அவர்களே ஏதோ எம்பலப்பில் 500 ரூபா 1000 ரூபா அல்லது 5000 10,000 தருகிறார் என்பதற்காக நாங்களும் சேர்ந்து கல்யாணத்தை நடத்திவிட்டு வருகிறோமே சகோதரர்களே. அப்ப நாங்கள் நெய்மார்களின் வாரிசுகாரர்களா? நாங்கள் அல்லவா திருத்த வேண்டியவர்கள். அதனால் சகோதரர்களே, என் அன்புக்குரிய நண்பர்களே, நாங்கள் சிந்திப்போம். நானும் உங்களை போன்ற ஒரு மல்சாவில் ஓதினவன் தான். நமக்குள் இந்த விடயத்தில் கருத்து வேறுபாடே கிடையாது. உங்கள் பள்ளி வாயில் எல்லாவற்றிலும் இடந்தாருங்கள் வந்து பேசுகிறேன். இந்த ஊரிலே 25 வருடத்துக்கு முந்தைய வந்து பல மேடைகள் போட்டு பேசியிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை, இந்த விடயத்தை அதை பேசுறதாலே தௌஹீத் பள்ளிக்காராக்கள் இங்க ஒரு பள்ளி இருக்கு, அவர்களே நம்மளை நிப்பாட்டி விட்டார்கள். வெளிப்படையாக சொல்றேன். ஆனால் சகோதரர்களே, மாறுவோம், மாற்றுவோம். ஏன்? மறுமை இருக்கிறது. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், நாம உழைச்ச சொத்தையாவது மரணம் வருவதற்கு முந்தி தர்மம் செய்யுங்கிறான். அம்பிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அய்யஹதி அஹதகுமுல் மௌத், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முந்தி நீங்கள் நல்ல வழியில் செலவழியுங்கள் என்கிறான். நீங்கள் உழைச்ச சொத்து. ஏ மரணம் வந்தால் சொல்வாய், லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், ரப்பே கொஞ்ச நேரம் என்னை லேட்டாக்கியா அல்லாஹ், என்னை சொத்தை எல்லாம் தர்மம் செய்து விட்டு நல்ல மனுஷனா வாரேன் என்பார். என்ன செய்ய போறானா? சொத்தை தர்மம் செய்ய போறானா. அப்ப அவர் செய்த அமல் என்ன? அப்பா விளங்குது. தான் உழைச்ச சொத்தையே அவர் தர்மம் செய்யற நிலை என்றால் ஆசைப்படுவார். இது ஊரானிடம் அபகரிச்ச சொத்து, ஊராருக்கு சேர வேண்டிய சொத்துகள். தவணை வந்தால் அன்பிற்குரிய சகோதரிகளே, ஒரு கரப்பொழுதும் பிந்த மாட்டாது. ஆனால் நாங்கள் மாற்றுவோம், மாறுவோம். என் அன்பிற்குரிய மௌலைமார்களே, நீங்கள் மிம்பர்களிலே உங்களுடைய பள்ளி வாயில்களில் நாம் பெற தேவையில்லை. ஒவ்வொரு கிழமையும் மாதத்துக்கு ஒரு தடவையாவது உலமா சபையினால் ஏற்பாடு செய்து மக்களுக்கு இதை பேசுங்கள். இது நடக்கிறது அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றம், அநியாயம், திருந்துவோம், திருத்துவோம் என்று பேசுங்கள். வெறுமனே தொழுகையும் நோன்பையும் பேசுறதுக்கு அல்ல மிம்பர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்சி வரை நடத்திவிட்டு போனார்கள். மடமையிலே இருந்தவர்களை நெறிப்படுத்தினார்கள். அந்த பொறுப்பை எடுத்த நாங்கள் மௌலைமார்கள் இதை செய்வோம், அதற்கு நாங்கள் தயார்படுத்துவோம். இந்த மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களை தயார்படுத்தினால் அவர்கள் தயார். அதை நீங்கள் விளங்குவீர்கள். நாம் பிழை செய்து விட்டோமா மக்கள் மன்றத்தில் சொல்வோம், நாங்கள் அன்று செய்தது பிழை, அதற்காக பிழையை நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்ல மாட்டோம் என்று பகிரங்கமாக சொல்லுவோம், திருத்துவோம். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.